ப்ரோ ஹிட் 3 படம் பாத்தீங்களா எப்படி இருக்கு? பார்த்தேன் ப்ரோ. படம் சூப்பரா இருக்கு. ஹிட் 3 நானி ஆக்டிங் இப்போ சும்மா சூப்பரா இருக்கு. ஸ்க்ரீன் பிளே நல்லாவே பண்ணியிருக்காங்க. சூப்பரா இருக்கு ப்ரோ, நல்லா இருக்கு. ஆக்ஷன் மூவி நல்லா இருக்கு, செம்மையா இருக்கு. நானியோட ப்ரோ நான் ஒரு இதில் சூப்பரா இருக்கு படம். நல்லா இருக்கு ப்ரோ. படம் ஃபுல்லா ஆக்ஷன் தான். பசங்க போகலாம், ஃபேமிலியோட பசங்க நல்லா போகலாம். ஃபர்ஸ்ட் ஹாஃப் மேலே ஃபுல்லா ஃபைட் சீன்ஸ் தான். நல்லா இருக்கு. பார்த்துங்க, சூப்பரா இருக்கு. நானியோட எப்பயுமே ஆக்ஷன் இருக்கும், இன்னும் அதை விட இன்னும் பயங்கரமா ஆக்ஷனோட கொடுத்துருக்காரு. சூப்பரா படம் சூப்பரா இருக்கு. இது வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்டா, அவர் எப்பயுமே ஒரு மாதிரி கேஷுவலா நடிப்பாரு. ஆனா இந்த படம் ரொம்ப ப்ரூட்டலா, ரொம்ப எப்படி சொல்றது, ராவா, செம்ம எக்ஸ்ட்ரீமா இருந்துச்சு. அந்த ப்ரோ மூவி அந்த அளவு ஒர்த்து ப்ரோ. நானியோட கேரக்டரு அவரு நான் நம்பிட்டேன், நெகட்டிவ் கேரக்டர் தான் நம்பிட்டேன். செகண்ட் ஹாஃப்க்கு மேல அவ்வளோ ஒர்த்து. படம் நல்ல ஆக்ஷன் த்ரில்லரா இருக்கு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஸ்ரீநிதி அண்ட் லவ் சீக்வன்ஸ்லாம் ரொம்பவே நல்லா இருக்கு. நானி கூட ஃபேமிலியா எல்லாரும் ஆடியன்ஸ் எல்லாருமே வந்து பார்க்கலாம். ஃபேமிலியா வந்து பார்க்கலாம். நம்ம பாய்ஸ் அண்ட் கேர்ள்ஸ் எல்லாருமே வந்து பார்க்கலாம். ஃப்ரெண்ட்லியா வந்து பார்க்கலாம். எல்லாரும் வாட்சபிள் மூவி தான். நானியோட ஆக்டிங்ல எப்படி நல்லா தரமா இருக்கு? நல்லா இருக்கு. எப்பயுமே அவர் ஆக்ஷனா தான் இருக்கும், ஃபைட் சீன் எப்பயுமே இருக்கும். இதுல இன்னும் சூப்பரா, ரொம்ப ஓப்பனா இருக்கு ஃபைட் சீன். ரொம்ப இந்த KGF 2ல ஹீரோயினே பண்ணாங்கல்ல, அவங்க தான் இதுல பேர் பண்ணிருக்காங்க. எங்களோட பேரிங்ல எப்படி இருக்கு? நல்லா இருக்கு, சூப்பரா இருக்கு. இது வந்து ஒரு டிஃப்ரெண்டான ஒரு மூவியா அமைஞ்சிருக்குது. ரொம்ப ராவா, ரொம்ப படம் வந்து புரியாம ஃபர்ஸ்ட் ஹாஃப் போய் செகண்ட் ஹாஃப்ல போய் நல்லா சூப்பரா பழையதை வந்து என் பண்ணியிருக்காங்க கதையை. அவர் அப்படியே போலீஸ்ன்னு சொல்லுவோம், அவ்வளோ ஷாக் ஆயிருச்சு. படம் அப்படி இருக்கு, ரத்தம் எல்லாம் தெரிக்குது ப்ரோ. ஃபைட்ஸ் எல்லாம் எந்த மாதிரி இருக்கு? தரமா இருக்கா ப்ரோ? ஃபைட் சீனு அவ்வளோ ஒர்த்தா இருக்கு. அவர் இந்த மூவில தான் நான் பார்த்துருக்கேன். அந்த அளவுக்கு ரத்தம் எல்லாம் தெரிக்குது. சூப்பரா இருக்கு ப்ரோ. ஸ்டோரியில எப்படி ஃபர்ஸ்ட் ஹாஃப் செகண்ட் ஹாஃப்ல எந்த மாதிரி போகுது? என்னன்னா எதிர்பார்க்கல, இந்த அளவுக்கு ஓப்பனா இருக்குமா அப்படின்ட்டுலாம் எதிர்பார்க்கல. ரொம்ப ஓப்பனா அந்த ஃபைட் சீன்ஸ் சூப்பரா இருக்கு. பயங்கர ராவா அந்த மாதிரி இருக்கு. ஆமா. நானியோட ஆக்டிங் எப்படி இருக்கு? நானியோட ஆக்டிங் கொஞ்சம் நல்லா டிஃப்ரெண்டாகவே இருக்கு. அந்த படத்தை கம்பேர் பண்ணும்போது இந்த படம் ரொம்பவே நல்லா டிஃப்ரெண்டாக நடிச்சிருக்காரு. அவர் போலீஸ் இதில் வந்திருந்தாரு, அது சூப்பராகவே இருந்தது. அதை விட பார்த்தீங்கன்னா ஸ்ரீநிதி ஆக்டிங்கும் அப்புறம் எல்லா படம் ஸ்க்ரீன் பிளே, அந்த படத்துக்கு ஏற்ற ஆக்டிங் கொடுத்துருந்தாரு. அவர் நல்லாவே பண்ணியிருந்தாரு படத்தில். மியூசிக்கு, ஸ்க்ரீன் பிளே எல்லாமே சூப்பர். எல்லாமே அவருக்கு பக்காவா செட்டாக இருக்கு. ஹீரோயினோட ரோலாக இருக்கட்டும், இவருது. ஸோ இவர் ரொம்ப சூப்பராக பண்ணியிருக்காரு. இந்த கேரக்டருக்கு ஏற்ற ஒரு மாஃபியா கேங்கில் இருந்துட்டு அவங்களையே வந்து கண்டுபிடிச்சு பிடிக்கிற அளவுக்கு சூப்பராக பண்ணியிருக்காரு. கதையும் சூப்பராக இருக்குது. டைரக்டருக்கும் நல்லா பாராட்டு தெரிவிக்கலாம். அதே மாதிரி நானிக்கு இது ஒரு பெஸ்ட் மூவியாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன். என்ன பண்ண லவ் ஸ்டோரி அந்த மாதிரி தான் போவாரு. இதுல ஃபுல் ஆஃப் ஆக்ஷன் சொல்லி சொல்றாங்க. ட்ரைலரும் பார்த்தோம், பயங்கர ப்ரூட்டலா இருக்குது. அதுக்கேற்ற ஒர்த்து இருக்கா ப்ரோ? ஃபுல் ஒர்த்து ப்ரோ மூவி. அந்த அளவுக்கு இருக்கு. அவர் வந்து நெகட்டிவ் கேரக்டரா பாதி வரைக்கும் கொண்டு வந்துட்டாங்க. அப்படியே நம்ப வச்சு உடனே போலீஸா மாத்துறாங்க. செகண்ட் ஹாஃப் ஒரு சிலர் வந்து என்ன சொல்றாங்க, ஒரு மாதிரி லேகா இருக்குது, ரொம்ப ஜவ்வா இழுக்கிற மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அந்த மாதிரி இல்ல, அந்த ஆக்ஷன்னால அப்படி இருக்கு. ஆக்ஷன் பிடிச்சவங்களுக்கு நல்லா இருக்கும், சூப்பரா இருக்கும். எப்பயுமே நம்ம நானி பார்த்தீங்கன்னா ஒரு லவ் ஸ்டோரி, ஒரு காதல், இந்த மாதிரி தான். இப்போ நம்ம நானி படமே பார்த்தீங்கன்னா அந்த 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 அளவுக்கு தான் இருக்கும். அவரோட இது ஒரு நார்மலாக கிளாசிக்காக ஒரு கிரிக்கெட் மூவி இருக்கும். அவரது எல்லாமே பார்க்கறதுக்கு கொஞ்சம் ஃபீல் குட்டாக இருக்கும். இந்த படம் ரொம்ப ராவா, ரொம்ப புட்டலாக, ரொம்ப ஆக்ஷன் மூவியாக ரொம்ப சூப்பராக இருக்கு. இது ரொம்ப எனக்கு நான் ரொம்ப லைக் பண்ணுவேன் அந்த மாதிரி மூவி. ஸோ இவருக்கு இது சூட் ஆகுமா நினைச்சா கண்டிப்பா இவருக்கும் இந்த மாதிரி ஒரு ராவான மூவி வந்து சூட் ஆகும். இன்னைக்கு எப்படி நல்ல ஒரு கம்பேக்கா இருக்குங்களா? இது சூப்பரா இருக்கு ப்ரோ. செம்ம. ஃபைட்ஸ் எல்லாம் எந்த மாதிரி இருக்கு ப்ரோ? நல்லா ப்ரூட்டலா ஆக்ஷன் மூவி ப்ரோ, செம்மையா இருக்கணும், நல்லா இருக்கணும். அவர் இதுல இது பெஸ்டா இருக்கு படம். பேரிங் எப்படி இருக்கு? ஸ்ரீநிதி செட்டி அண்ட் நானியோட நல்லாவே பேர் பண்ணியிருந்தாங்க. புதுசாக பார்த்த மாதிரி இருந்தது பேரிங்லேயே. இவங்க 2 பேர் இதில் புதுசாக இருந்தது காம்பினேஷன். இன்னைக்கு நான் ஸ்ரீநிதி மற்ற டாப் ஹீரோ கூட நடிப்பாங்களா, இந்த நானி கூட நடிச்சது வந்து ரொம்பவே நல்லா இருந்தது. இது KGF 2ல இருந்தாங்கல்ல ஹீரோயினி, அவங்க தான் இதில் பேரிங் பண்ணியிருக்காங்க. எப்படி நல்லா இருக்குங்களா பேரிங்? ப்ரோ அவங்களும் ஒர்த்து ப்ரோ, சொல்றதுக்கு இல்லை, சூப்பரா இருக்காங்க ப்ரோ. ஃபர்ஸ்ட் ஹாஃப் செகண்ட் ஹாஃப்ல எந்த மாதிரி போகுது? ஏன்னா ஃபர்ஸ்ட் ஹாஃப் வந்து ஸ்டோரி ஓகே ஒரு மாதிரி கொண்டு போறாங்க, செகண்ட் ஹாஃப் ஏதோ ஒரு மாதிரி இழுக்கிறாங்க ஜவ்வா அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. ப்ரோ இங்க ஃபர்ஸ்ட் ஹாஃப் வந்து இவரு நானி வந்து வில்லனா தான் கொண்டு வராங்க. ஆர்கன்ஸ் எல்லாம் திருடுறது அந்த மாதிரிலாம் இருக்கு. அப்புறம் இவரு செகண்ட் ஹாஃப்க்கு மேல இவரே போலீஸே அவங்க எல்லாம் பிடிக்கிற மாதிரி இருக்கு ப்ரோ. எல்லாம் ஃபேமிலி ஆடியன்ஸ் என்ஜாய் பண்ண முடியுமா அந்த படத்தை? பார்க்கலாம். ஓவரால் அந்த படத்துல என்னன்னா ஒர்த்தா இல்ல ஆவரேஜா இல்ல பிலோ ஆவரேஜ் அந்த மாதிரி பார்க்கலாம், தியேட்டர் வந்து பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஹாஃப் செகண்ட் ஹாஃப்ல எந்த மாதிரி ப்ரோ இருக்கு? ஏன்னா ஸோ ஃபர்ஸ்ட் ஹாஃப் பொறுத்த வரைக்குமே படம் வந்து என்னடா அப்படின்ற மாதிரி லைக் புரியாத மாதிரி ஒரு மாதிரி போய்கிட்டே இருக்கும், ரன் ஆகிட்டே இருக்கும் மைண்டுக்குள்ள, நிறைய குழப்பங்களை கொடுக்கும். ஆனால் செகண்ட் ஹாஃபுக்குள்ள போயிட்டோமா படத்தோட கதை ஃபுல்லாக நமக்கு புரிய ஆரம்பிச்சிடும். படம் இன்னும் சூப்பராக செகண்ட் ஹாஃப் போகும், பயங்கரமாக ரன்னிங்லேயே சூப்பராக படம் போகும். இல்லை அப்படி இல்லை, இந்த படம் 2 ஹாஃபுமே நல்லாவே பார்க்கலாம், நல்லா எங்கேஜாக இருந்தது. ஃபர்ஸ்ட் ஹாஃபும் நல்லா இன்டர்வெல்லாம் நல்லா மாசின்னு வச்சு முடிச்சிருந்தாங்க. அண்ட் செகண்ட் ஹாஃப் நல்லாவே போச்சு. ஃபர்ஸ்ட் ஹாஃப்லேருந்து செகண்ட் ஹாஃப் வரை எந்த லேக் இல்லாமல் நல்லாவே பார்க்கலாம்.
நல்ல த்ரில்லிங்காக இருந்தது படம். ஓவராலா படத்துல ஏதாவது ட்விஸ்ட் ஏதாவது இருக்குதா படத்துல? ட்விஸ்டே அந்த பாதிக்கு மேலதான் ப்ரோ. இவர் அந்த நெகட்டிவ் கேரக்டர்ல இருந்து போலீஸா சேஞ்ச் ஆகும் போது ஒர்த்து ப்ரோ. ஓவராலா படம் எப்படி ஒர்த்தா இல்ல ஆவரேஜ் அந்த மாதிரி தான்? ஒர்த்து ப்ரோ, மூவி ஒர்த்து ப்ரோ, சூப்பரா இருக்கு. படத்துக்கு எவ்வளவு ரேட்டிங் கொடுக்கும் ப்ரோ? என்னை பொறுத்த வரைக்கும் 80க்கு மேல கொடுப்போம் ப்ரோ. கண்டிப்பா தியேட்டர் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு. ஏன்னா படத்துல பார்த்த மாரி, அந்த ட்ரெய்லர்ல பார்த்த மாரி படத்துல அப்படியே நல்லா ப்ரூட்டலாகவும் நல்லா த்ரில்லராகவும் நல்லா மாஸ் சீக்வன்ஸ்லாம் நல்லாவே சூப்பரா இருந்தது. நானியோட ஆக்டிங் நல்லா டிஃப்ரெண்டா இருந்தது. படத்துல ஏதாவது ட்விஸ்ட் அந்த மாதிரி ஏதாவது இருக்குங்களா? நிறைய ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸ்லாம் இருக்கு படத்துல. நீங்க அது இப்போ நம்ம சொன்னோம்னா இதா ஸ்பாய்லர் ஆயிரும். நீங்க வந்து கண்டிப்பா வந்து பார்த்து தியேட்டர்ல மஸ்ட் வாட்சபிள் மூவி தான். ட்விஸ்ட்லாம் நீங்க வந்து தாராளமா நான் எதிர்பார்க்காத அளவுக்கு இருக்கு ட்விஸ்ட்லாம். எப்படி ப்ரோ ஓவராலா ஒர்த்தா இல்ல ஆவரேஜ்? ஸோ கண்டிப்பா ஒர்த்துன்னு தான் சொல்லலாம் படம். அதாவது நானிக்கு இது ஒரு பெஸ்ட்டாக இருக்கும். அதே போல் நானி கிட்டேருந்து வந்து இவங்களுக்கு மக்கள் அவரோட ஃபேன்ஸுக்கு வந்து இது ஒரு தரமான ஒரு மூவியாக இருக்கும். நானி கிட்டேருந்து எதிர்பார்க்காத ஒரு ஆக்டிங் வந்து பார்க்கலாம் கண்டிப்பாக. இதுக்கு எவ்வளோ ஒரு 5க்கு ரேட்டிங் கொடுக்கலான்னு எவ்வளோ கொடுப்பீங்க? கண்டிப்பாக 5/5 சொல்லுவேன். ஸோ 5/4 5/5ன்றது நம்ம வந்து சொல்லக்கூடாது. ஆனால் 5/4